வேண்டுமோ அதை இன்னொருவருக்கு பங்கு வைக்க கூடாது. அல்லாஹ் மக்காவின் முஷ்ரிக்கீன்களை பற்றி சொன்னான். அவர்கள் அறுவடையின் பங்கை கூட ஒன்றை அல்லாஹ்வுக்கு என்றும் இன்னொன்றை எங்களுடைய தெய்வங்களுக்கு என்று பிரித்து விடுகிறார்கள் என்கிறார். பெருமக்கள் ஷிர்கே மானவி என்று ஒன்றை எழுதுவார்கள். நாம் முஷ்ரிக் அல்ல, ஷிர்குடையவர்கள் அல்ல. ஷிர்கே மானவி என்று ஒன்று இருக்கிறது, பொருள் சார்ந்த இணை வைப்பு என்று. அது என்ன என்று கேட்டபோது சூஃபிகள் சொல்வார்கள், நான் செய்கிற வணக்கம், நான் கொடுக்கிற தர்மம், நான் ஈடுபடுகின்ற இறை தியாகம், எனக்குள் ஏற்படுகின்ற அல்லாஹ்வுக்காக வேண்டிய எல்லா செயல்களிலும் யாரோ ஒருவரை திருப்திப்படுத்துவதற்காக நான் செய்துவிட்டால் அங்கே ஷிர்கே மானவி நிகழ்ந்தது என்று இருப்பார். நன்கு ஞாபகம் வையுங்கள், நான் செய்கின்ற தர்மம் அதில் இன்னொருவரை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு நமக்கு கொடுத்தா அவர் நம்மளை சந்தோஷப்பட்டுக்கிடுவாரு என்று நான் கொடுத்து விட்டால் இங்கே அல்லாஹ்வுக்காகங்கிற இலையை விட்டு நான் வெளியில வந்து விடுகிறேன். இந்த நேரத்தில் நம்ம தொழுதால் அதை பார்த்து அவர் நம்ம மேல அன்பு காட்டுவாரு என்று நான் தொழுது விட்டால், தக்பீர் கட்டும் போது அல்லாஹ்வுக்காக என்றுதான் கட்டினேன், அவர் நம்ம கொஞ்சம் அன்பு காட்டுவாரு என்று நான் தொழுது விட்டால் இங்கே ஷிர்கே மானவி நடந்தது என்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நிறைய நடக்கிறது. அவனுக்காக அங்கிற இடம் அதில் தெளிவாக வேண்டும். ஷாபி மதுஹப்ல தக்பீர் கட்டின உடனே அத்தகைய வஜ்ஜஹத்துவம், வஜ்ஜஹத்துவ நீங்க அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் அதில் பதிந்திருக்கும். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் வணக்கம், என் தொழுகை, என் இபாதத், என்னை சார்ந்திருக்கிற அனைத்து உனக்கான வேண்டிய அமல்களும் அது அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான். வ மஹ்யாய வ மமாத்தி, என் வாழ்வும் மரணமும் அல்லாஹ்வுக்காக. இதுல அல்லாஹ் நம்மை அழுத்தமாக்குவானாக. நம்ம செய்கிற வணக்கம் ரொம்ப குறைவு. இதிலே ஷிர்கே மானவி கலந்து விடக்கூடாது. யாரை திருப்திப்படுத்துவதற்காகவும் வணங்காதீர்கள், யாரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டியும் தர்மம் செய்யாதீர்கள், யாரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டியும் அவனுக்கு செய்ய வேண்டியதை இவர்களுக்கு காட்டி விடாதீர்கள். அபூ ஹுரைரா வந்து கேட்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, யா ரசூலல்லாஹ், தவறு நடந்து விட்டது. என்னப்பா தவறு? நான் தொழுது கொண்டிருந்தேன் வீட்டில், யாருக்கும் தெரியாமல். இன்னவர் என் வீட்டுக்கு வந்தார். அவர் வந்தபோது எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. என்ன மகிழ்ச்சி? ஆஹா, இவர் என்னை தொழும் நிலையில் பார்த்து விட்டாரு. நான் வீட்டில் இருக்கிறேன், தொழுது கொண்டு இருக்கிறேன், உள்ளே ஒருவர் வந்தார். வந்தபோது நம்மை தொழும் நிலையில் அவர் பார்த்து விட்டாரு என்ற ஒரு மகிழ்ச்சி. செய்கிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க நபி இடத்தில், அப்படியானால் எனக்கு ஒரு பயம் வந்து விட்டது. அவர் பார்க்கிறார், நம்ம தொழுகிறோம், நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா நான் இணை வைத்து விட்டேனா என்று கேட்டார். என் பெருமான் சொன்னார், லக்க அஜர யா அபா ஹுரைரா, உங்களுக்கு 2 கூலி என்றார். 2 கூலி. என்ன நாயகமே? ஆமா, நீங்க அவர் வர போறாருங்கிறதுக்காக தொழல, நீங்க தொழும்போது அவர் வந்தார். அவர் வரப்போகிறார், நம்ம தொழுது நிக்கணும், நீங்க தொழல, நீங்கள் தொழுதீர்கள், அவர் வந்தார். 2 கூலி. என்ன 2 கூலி? இன்னொன்று, உங்களை வீட்டில் தொழும் நிலையில் அவர் பார்த்திருக்கிறார். இனி இப்படியும் நாம் வீட்டை ஆக்க வேண்டும் என்று அவர் முடிவுக்கு வருவார். சந்தோஷம் வந்துச்சு, அது தப்பு இல்லை. நம்மளை தொழுகிற நிலையில ஒரு மனுஷன் பார்த்துட்டாரு. பொதுவா அப்படி இருக்கணுமா? நம்ம வாழ்க்கையை மற்றவர்களுக்கு காட்டுகிற போது மார்க்கம் சார்ந்த நிலையில் காட்ட வேண்டும். ஏன்? அப்படிப்பட்ட மனிதர்கள் உருவாகுவார்கள். யாராவது நம்ம வீட்டுல என்ன செய்யறாங்க? அவங்க உதவு செய்ய போயிருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? தொழுதுட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? திக்ர் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. போன் வரும் எங்க வீட்டுக்கு. நான் வெளியில இருப்பேன், உள்ள போயிருப்பேன். வீட்டம்மா எடுப்பாங்க. என்ன செய்யறாங்க? உதவு செய்துட்டு இருக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்வது, பாத்ரூம் போனால் பாத்ரூம் சொல்லாதீர்கள். பாத்ரூமை முடிச்சிட்டு நான் செய்ய வேண்டிய வேலை ஒது இல்லாமல் இருப்பதில்லை.
வணக்கம் குறித்தான நமது நிலைகளை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அது நோக்கம் ஒன்றும் இல்லை, அவர்களின் வீடு அப்படி மாறும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை. இப்ப அவர் தொழுகையாளியாக ஆகுவார் மாத்திரமல்ல, அவர் தொழுகையாளி தான், வீடும் இப்படித்தான் இருக்கணும் வீடும். எனவே இன்னொரு பக்கம் நம்ம வாழ்க்கை மாறுகிறது. நம்மை குறித்தான எல்லா செய்தியும் அல்லாஹ் ரசூலை திருப்திப்படுத்தும் இடத்தில் நாம் இருப்பதாகவே நம்முடைய மக்களின் கவனத்திற்கு போகணும். யாரு பார்த்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க, இப்போ ஓதிட்டு இருப்பாங்க. சாதாரணமா காலையில ஊருக்கு அன்னைக்கு ஒரு 2-3 ஆலிம்கள் சந்திக்க வந்தாங்க. ஊருக்கு வந்தாங்க, எனக்கு தெரியாது. அவங்க சுபுஹ் தொழுகைக்கு நம்ம பள்ளிக்கு போயிருக்காங்க. நான் சுபுஹ் தொழுகையை முடிச்சுட்டு வந்துட்டேன். யார்கிட்டையுமே விசாரிச்சாங்க, நீங்க நேரா குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்கிறாங்க. நான் எங்க வாப்பா அம்மா ஜியாரத்துக்கு வருவேன். ஜியாரத்தை முடிச்சுட்டு நிக்கிறேன், அங்க 4 நிமிஷாக்கள் நிக்கிறாங்க. அவங்க சென்னையில இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் எங்க வாப்பா அம்மா அடங்கின கபருசானுக்கு சம்பந்தம் இல்லை. என்ன மௌலான்னு கேட்டேன். ஹஜ்ரத்தை பார்க்க வந்தோம், அங்க விசாரிச்சோம். இப்ப அவங்கள பார்க்கணும்னா அவங்க வாப்பா அம்மா ஜியாரத்துல போனா பார்க்கலாம்னு சொன்னாங்க. நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவங்களும் நாளை தன் பெற்றோர்களின் ஜியாரத்துடையவங்களாக மாறிடுவாங்க. காலையின் முதல் வணக்கம் சுபுவுக்கு பின்னால் பெற்றோர்களின் ஜியாரத், அவர்களுக்காக யாசின் தபாரக். நான் நிறைய சொல்லி இருக்கிறேன். ஏதாவது ஒரு நாள் காரணம் இல்லாமல் நான் போகாமல் இருந்தால் அன்னைக்கு கனவுல வந்துடுறாங்க. ஒரு மானசீக உறவு இருக்கிறது. ஒரு மன்னர் வாழ்க்கை குறித்து நான் வரலாற்றினுடைய இலக்கியத்தில் படித்தேன். ஆச்சரியமான செய்தி. அந்த மன்னர் நல்ல மனிதர். அவர் ஒரு ஆசைப்பட்டார், நான் ஒரு மஸ்ஜித் கட்ட வேண்டும். அந்த மஸ்ஜித் குல்லு ஃபீ மாலி, என் சொந்த காசில் இருக்க வேண்டும். இதில் யாருடைய உதவியும் இருக்கக்கூடாது. நல்ல நோக்கம். இரண்டாவது முடிவு எடுத்தார், எந்த பொருளும் யாரும் தர வேண்டாம் என்று அரசாங்கத்திலிருந்து அறிவிப்பு செய்தார். மூன்றாவது ஒரு முடிவு சொன்னார், இந்த கட்டிட பணிகளிலும் யாரும் பங்கெடுக்க வேண்டாம் என்றார். அது கரெக்டா தப்பாங்கிறத தாண்டி அவருடைய முடிவை நான் சொல்வேன். அவர் சொன்னார், என் சொந்த காசு, கட்டிட பணிகளும் என்னை சார்ந்தது, இது சார்ந்த எந்த முயற்சியும் யாரும் எடுக்க வேண்டாம், அனைவர்களும் திறப்பின் மீது அழைக்கப்படுவீர்கள் என்றார். முழுக்க முழுக்க தன் சொந்த பணத்தில் தன்னுடைய அதிகாரிகளை கொண்டு பொருள் சார்ந்தவைகளிலும் தன்னுடைய பொருளை கொண்டு கட்டிடம் எழுப்பப்படணும்னு ஆசைப்பட்டார். பிரம்மாண்டமான மஸ்ஜிதை எழுப்பினார். எழுப்பி முடித்து விட்டு அந்த மன்னர் அந்த பள்ளிவாசலுக்கு தன் பெயரை பதிக்க வேண்டும் என்று முகப்பில் மிக பிரம்மாண்டமாக அவர் பேரும் வடிவமைக்கப்பட்டுச்சு. எப்படி? பனி கற்களால், மிக உயர்ந்த கற்களால் அவருடைய பேர் வடிவமைக்கப்பட்டுச்சு. முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளி. அது என்னை சார்ந்து இருக்கணும். வரலாற்றில் நடந்த நிஜமான நிகழ்வு இது. அன்னைக்கு ராத்திரி அவர் கனவு பார்க்கிறார். வானத்திலிருந்து மலக்கு ஒருவர் இறங்குகிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய ஜமாத் இறங்குகிறார்கள். அந்த பள்ளிவாசலினுடைய முகப்பிலே வந்து நிற்கிறார்கள் மலக்குகள். அந்த மலக்கு கட்டளை இடுகிறார், கூட வந்தவர்களை இந்த பெயரை அழித்து விடுங்கள் என்கிறார். அந்த பெயரை அழிக்கிறார்கள். அழித்த பின்னால் ஒரு பெண்மணியின் பெயரை சொல்லி இந்த பெயரை எழுதுங்கள் என்றார். அந்த பெயரை எழுதுறாங்க. இப்படி ஒரு கனவு பார்க்கிறார். வானலோகத்தின் மலக்குகள் இறங்கி மஸ்ஜிதிலே பதிக்கப்பட்ட மன்னரின் பெயரை அழித்துவிட்டு ஒரு பெண்மணியின் பெயரை பதிவு செய்கிறார்கள். விழித்து அதிர்ச்சி அடைந்து விட்டார் மன்னர். ஏன்? இதில் யாரின் பங்களிப்பும் இல்லை என்ற முடிவில் அவர் கட்டி முடித்திருக்கிறார். யாரிடத்திலும் எந்த பொருளும் வாங்கவில்லை, பணம் வாங்கவில்லை, உழைப்பை கூட வாங்கவில்லை. தானே ஒரு மஸ்ஜிதை எழுப்பி தன் பெயரில் அந்த மஸ்ஜித் நமக்கு மௌத்துக்கு பின்னாலேயும் வந்து சேரணும்னு எழுதி வச்சிருக்கிறார். காலையில எழுந்திருச்சு அதிகாரிகளை கூப்பிட்டு, நீங்கள் முதல்ல பள்ளிவாசலுக்கு போங்க, அங்க எதுவும் நடந்திருக்கான்னு பாருங்க, என்ன நடந்திருக்கான்னு பார்க்க, பேர் என் பேர் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா மலக்குகள் வந்து அழிச்சிருக்கிறாங்க, என் பேர் இருக்கான்னு பாருங்க. இங்க வந்து பாக்குறாங்க, அவர் பேர் இருக்கு, அவர் பேர் இருக்குது, அழிக்கலாம் படல. வந்துட்டாங்க, உங்க பேரு தான் இருக்குது. இல்ல, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், இதெல்லாம் தூக்கத்துல வர்ற புலம்புதல், அதெல்லாம் கவனத்தில் எடுக்காதீங்கன்னு போயிட்டாங்க. உங்க பேர் தான் இருக்குது. அன்னைக்கு நம்முடைய அடுத்த நாள் தூங்கினார். அது இரண்டாவது அதே கனவு, மலக்கு இறங்குவதை போல, அழிப்பதை போல நடக்குது. அப்படியே அழிக்கிறாங்க கண் முன்னால். அந்த பெண்ணின் பெயரை பதிக்கிறார்கள்.
இவர் அதிர்ச்சியில் எழுந்திருக்கிறார். அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னார், உடனே போங்க பள்ளிவாசலுக்கு, என் பேர் இருக்குது அழிக்கப்பட்டுதான் பாருங்க. தாங்க பெரிய தலைவலியா போச்சு அந்த மனுஷனோட. போய் பார்த்தா அந்த பேர் தான் இருக்குது. உங்க பேர் தான் இருக்குது, அது ஏன் நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க? இல்ல நான் கனவு கண்டேன், அதெல்லாம் அர்த்தமற்றதுட்டாங்க. மூணாவது நாள் அதே கனவு. மன்னர் உஷாரானார். ஏதோ ஒரு பெண்மணியின் பெயரை எழுதுகிறார்கள். அந்த பெண்மணியின் பெயர் என்ன என்பதை தெளிவு பெற வேண்டும். மூணாவது நாள் கனவில் அந்த பெண்ணின் எழுதப்பட்ட பெயரை அவர் பார்க்கிறார். அந்த பெயர் கரெக்டா அடையாளம் வைத்துக் கொண்டார். இன்னைக்கு போய் பாருங்க, அன்றைக்கும் அங்கே பெயர் இல்லை. மன்னர் அறிவிப்பு செய்கிறார், இந்த பெயருடைய பெண்மணி இந்த ஊரில் எங்கிருந்தாலும் அழைத்து வரப்பட வேண்டும் என்கிறார். அப்படி இப்படிமா தேடி கரெக்டா கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு வயசான பெண்மணி. அந்த அம்மாவுக்கு தான் அந்த பேரு. எந்த பெயரை மலக்குகள் எழுதினார்களோ அந்த பேர் அந்த அம்மாவும். எல்லோரும் ஞாபகம் வைக்க வேண்டும், அல்லாஹ் நம்மோடு எப்படியெல்லாம் அழகாக நடக்கிறான், நாம் நடப்பதை பொறுத்து, அவனுக்காக நாம் வாழ்வதை பொறுத்து. இந்த வாழ்க்கையில் தான் இன்றைக்கு சைத்தானும் நஃப்ஸும் நம்மை முழுக்க முழுக்க குழப்பமாக்கி விடுறது. நம்ம வாழ்க்கையை குழப்பமாக்குறது நஃப்ஸும் சைத்தான். நஃப்ஸும் சைத்தான் குழப்பமாக்குறதெல்லாம் இபாதத்துல எல்லாம் சாலிஹீன்களை தப்பு பண்ண விட, நான் இஷா தலாம் என்னால் இருக்க முடியுமானா முடியாது, சுபூ தலாம் இருக்க முடியுமா முடியாது. இங்க இருக்கிற யாரும் வணக்கத்தை கரெக்டா செய்தவங்க அதை விட்டுட்டுலாம் இருக்க முடியாது. செய்ய வச்சிருவான், செய்ய வச்சு குழப்பம் பண்ணிடுறாரு. அதுல யாரையாவது ஒரு ஆளை கூட்டாக்கி விட்டுறாரு. பள்ளிவாசல்ல வந்தா ஒரு 2 ரக்காத் அது தொழணும், அது தொழாமலமா இருக்க முடியாது. அந்த நேரத்தில் யாரையாவது ஒரு ஆளை காட்டி, ஓ இவர் வந்துட்டாரு, ஹஜ்ஜார் நம்மளை பார்க்கணுமே, அல்லாஹு அக்பர், டோட்டல் அவுட் ஆகி கொண்டு வந்துட்டாங்க அந்த அம்மாவை. நீ என்ன காரியம் செய்தமான்னு கேட்டான். ஒன்றும் செய்யல பாவா. அந்த அம்மாவுக்கு பயம், ஏன்னா இவர் அறிவிப்பு செய்திருக்கிறார். இன்னும் அந்த நாட்டினுடைய சட்டம் என்னன்னா, அரசர் உத்தரவு மீறி யாரும் எதுவும் செய்யக்கூடாது. இந்த பள்ளிவாசலோடு உனக்கு பங்குண்டான்னு கேட்டார். இல்ல, அரசரின் கட்டளை மீறுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் ஒன்று இருந்தது, ஏதேனும் இந்த பள்ளிக்கு நான் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அல்லாஹ்வுக்காக எழுப்பப்படும் பள்ளி, ஆனால் தாங்கள் யாரும் எந்த வகையிலும் பங்களிப்பை காட்டக்கூடாது என்று சொன்ன போது மாறு செய்ய நான் விரும்பவில்லை. ஒன்றும் செய்யல. இல்ல, ஏதேனும் செய்தாயா அவர் கேட்கிறார். ஏன்னா உன் பேரு தானே எழுதப்படுது, அதை சொல்லாம கேட்கிறார். இல்லைங்கிறாங்க. அந்த அம்மா பயந்து பயந்து பேசுது. என்ன, நான் இவர் கல்ல தூக்கி கொடுத்தேன், நான் ஒரு 10 ரூபாய் கொண்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா, இவரு பேரை விட்டுட்டு அல்லாஹ் அவரு அந்த அம்மா பேரை எழுதுறதுக்காக கோபப்பட்டு ஏதாச்சும் நடந்துடக்கூடாதா இல்லையா? அந்த அம்மா திரும்ப திரும்ப மறுத்தாங்க. கடைசியா கேட்டா, உனக்கு எந்த விபரீதமும் இல்லை, உன் மீது எந்த குற்றமும் இல்லை, என்ன செய்தாய்? அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஒரு நாள் உங்கள் பள்ளி வாசலை கடந்து போனேன், நீங்கள் கட்டிக்கொண்டிருக்கும் மஸ்ஜிதை கடந்து போனேன். அப்போது பள்ளியை பார்த்து வியந்து போனேன். இவ்வளவு பிரம்மாண்டமான அழகான காட்சி உள்ள இந்த பள்ளி நமக்கு எந்த பங்கும் செய்ய முடியாமல் போயிருக்கிறது என்று கவலைப்பட்டேன். அந்த நேரம் இந்த கட்டிடத்தை கட்டுகிற கற்களை சுமந்து வந்த உங்களது கோவேரி கழுதை அங்கே கட்டப்பட்டிருந்தது. கோவேரி கழுதை கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த கழுதைக்கு பக்கத்தில் ஒரு வாளியிலே தண்ணீர் இருக்கிறது. கழுதை தன் தாகத்தால் நாவை சுழற்றுகிறது. அது அங்கிருந்து இந்த பக்கம் அந்த வாளியை நெருங்க முடிவதில்லை. அது கட்டப்பட்டு கிடக்கிறது. கழுதை கட்டப்பட்டு இருப்பதால் அந்த கழுதை கற்களை சுமந்து வந்த கழுதை, கட்டிடத்திற்காக, மஸ்ஜிதினுடைய கட்டிடத்துக்காக இத்தனை பிரம்மாண்டமான பள்ளி உருவாக அத்தனை கற்களையும் சுமந்து வந்த கழுதை, அதற்கு தாகம் பீரிடுகிறது, ஆனால் குடிக்க முடியவில்லை. இறுக்கமாக கட்டப்பட்டு இருக்கிறது. தண்ணீரோ கொஞ்சம் தூரமாக இருக்கிறது. அது கொஞ்சம் எட்டி வந்தாலும் வர முடியல. நான் பார்த்த கழுதை தாகத்துக்கு துடிக்குது என்று அந்த வாளியை தூக்கி பக்கத்துல வச்சேன். அந்த கழுதை குடிச்ச போது சந்தோஷப்பட்டேன். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு நான் ஓட்டம் போட முடியல, கற்களை சுமந்து வந்துச்சு, அது தாகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சேன்னு அந்த வாளியை தூக்கி பக்கத்துல வச்சேன். அல்லாஹ்வுக்காக அந்த வேலையை செய்தேன்னு சொன்னாங்க அந்த அம்மா. அரசர் அழுதாராம்.
அழுதுவிட்டு சொன்னார், நான் கோடிக்கணக்கான பணங்களை கொட்டி கட்டினேன், என் பெயரை பதித்தேன், எனக்கு ஒரு ஆசை இருந்தது, நான் மரணித்த பின்னால் அந்த பெயரை பார்த்து ஆஹா அரசர் இவ்வளவு பெரிய பள்ளியை கட்டிவிட்டாரே என்று லட்சோப லட்ச மக்கள் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் என் இதயத்துக்குள் ஒளிந்து கிடந்தது. அதற்காக நீ ஒரு வாளியை தூக்கி இந்த பள்ளிவாசலுக்கு கல் சுமந்த கழுதைக்கு தண்ணி கொடுக்கிற வாய்ப்பு கிடைச்சு போச்சே அல்லாவுக்காக என்று வைத்தாயே, அந்த ஒரு எண்ணத்தை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அவன் பொருந்திக்கிட்டான். தண்ணி ஓ தண்ணி அல்ல, வாளி ஓ வாளி அல்ல, எங்கோ இருந்த ஒரு தண்ணீர், எங்கோ வைக்கப்பட்ட வாளி. அந்த கழுதைக்கு கொடுத்துட்டோம்னா பாவம் அது குடிக்கட்டுமே, அல்லாவுக்காக கல் சுமந்ததாச்சே என்று நீ நினைத்தா இல்லையா? அந்த எண்ணம் அவனுக்காக ஏற்பட்டதால் அதை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். மலக்குகளை வச்சில என் பேரை அழிச்சிருக்கான். அரண்மனையை கூப்பிட்டு மக்களை கூப்பிட்டு சொன்னார், என் பெயரை அழித்து விடுங்கள், இந்த அம்மாவின் பெயரை எழுதுங்கள் என்றார். இந்த பள்ளிவாசல் அந்த அம்மா பேர்ல இருந்துச்சு. ஞாபகம் வையுங்கள், எல்லாரும் நாளை சொல்ல வேண்டும் அரசரின் பள்ளிவாசல் என்று அந்த எண்ணம் எனக்குள் ஒளிந்து கிடந்ததால் அல்லாஹ்விடத்தில் நான் அங்கீகரிக்கப்படாமல் போய்விட்டேன். எத்தனை கோடி நீ கொடுத்தாய் என்பது முக்கியம் அல்ல, எத்தனை தியாகம் செய்தாய் என்பது முக்கியம் அல்ல, எத்தனை பள்ளிவாசலை கட்டினாய் என்பது முக்கியம் அல்ல. நீ ₹1 அல்லாஹ்வுக்காக கொடுத்தாயா, 1000 கொடுத்தால் யாருக்காகவோ அதை விட நீ அங்கே மக்பூலாகிறாய், அங்கீகரிக்கப்படுகிறாய். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பள்ளிவாசலை கட்டி கொடுத்த பல பேர் இந்த அரசரை போல் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். எத்தனை பேர் எத்தனை நோக்கங்களுக்காக. நோக்கங்கள் கெட்டு போக கூடாது. எங்கள் இஸ்திமாவில் நீங்கள் பாடம் பெறுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை அவனுக்காகவே ஆக்குங்கள். நீங்கள் ₹10 கொடுத்தாலும் அவனுக்காக, 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அவனுக்காக. அதில் ஷிர்கே மாணவி யாரோ ஒருவரை நினைத்து விடாதீர்கள், யாரோ ஒருவரை திருப்திப்படுத்துவதாக அமைத்து விடாதீர்கள். இதில் நான் ரொம்ப விலகீனப்படுகிறோம். இந்த விஷயம் சரியாகாத வரையிலும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம செய்த வணக்கங்கள் ஏதோ நம்ம செய்த மாதிரி இருக்கும். நாளைக்கு போயாச்சுன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி அவைகள் எல்லாம் காணல் நீர் போல் மாறிவிடும். காணல் நீர்னா ஏன் அங்க பார்த்தா தண்ணி இருக்க மாதிரி இருக்கும், அங்க போனா இருக்காது. நிறைய பேர் மறுமையில் வருவார்கள், அமல்களை நிரம்ப கொண்டு வருவார்கள். அங்க வந்து பார்த்தா ஒண்ணும் இருக்காது. அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம், அந்த அமல் நீ அவருக்காக செய்த, அவர்கிட்ட போய் கூலி வாங்கியாம்பா. அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பான. அஹ்லிஸில் அமல் வலவ் கான கலீலா, கொஞ்சமா செய்கிறாயா நிறைய செய்கிறாயா அதல்ல விவகாரம், அது அல்லாஹ்வுக்காக என்பதில் மிகச் சரியாக இருக்கட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1000 தடவை இக்லாஸை பத்தி நான் பேசியிருக்கேன். ஆனா நான் உருகி போன இடம், இந்த பள்ளிவாசலை அரசர் கட்டி பல்லாயிரம் தன் அர்ப்பணிப்புகளை கொடுத்து மலக்குகளை அவர் பெயரை அளித்து ஒரு பெண்ணின் பெயரை பதித்த போது அந்த வரலாறு என்னை ரொம்பவே கவர்ந்தது, ஈர்த்தது. இன்னொரு பக்கம் எத்தனையோ மௌத்தா போன இக்லாஸை ஹயாத்தாக்கிய நடந்த வரலாறுகள் எல்லாம் சமுதாயத்தில் ஒவ்வொருவர்களுக்கும் பாடம். நம்மகிட்ட மௌத்தா போன இஹ்லாஸ் ஹயாத் ஆயிரம், அவனுக்குங்கிறதுல எந்த ஒரு கலப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கையால் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. ஒரு விஷயம் இன்னும் ஒன்னையும் பதிவு செய்து நான் நிறைவு பெறுகிறேன். இங்கிருந்து நம்ம கொண்டு போற சொத்து இது. இஸ்திமாவில் போய் என்ன கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு வந்தீங்க? நான் அன்னைக்கு சொன்னேன், எங்கேயோ சொன்னேன், ஒரு சூஃபி மௌத்தா போனார், அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு வந்தார். இப்பதான் பேசினேன், எங்கன்னு தெரியல. அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு வந்தார். அல்லாஹ் கேட்டான், எனக்காக என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்டான். எனக்காக என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்டான். அந்த சூஃபி சொன்னார், தௌஹீதே ஹாலிஸை கொண்டு வந்தேன் என்றார். எதை கொண்டு வந்தேன்? தௌஹீதே ஹாலிஸ், தூய்மையான பரிசுத்தமான தௌஹீத். நீந்தான் எல்லாம், என் மூச்சும் பேச்சும் நீந்தான், என் வாழ்வும் வாழ்வை கொடுத்தவனும் நீந்தான், எல்லாம் நீ என்று வாழ்ந்து அதுதான் உனக்கு கிஃப்டா கொண்டு வந்திருக்கேன் அந்த சூஃபி. அல்லாஹ் சொன்னானா, தௌஹீத் ஹாலிஸா? அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆச்சு, ஞாபகம் இருக்கான்னு கேட்டான்.
ஒரு நாள் ராத்திரி லூஸ் மோஷன் உங்களுக்கு போச்சு. ஆமா, ஞாபகம் இருக்கிறப்ப எத்தனை தடவை போனீங்க? பல தடவை. பாத்ரூம் போயிட்டு வந்தீங்களே. ஆமா. காலையில் உங்களை உங்க முரீதுகளும் நண்பர்களும் சந்திக்க வந்த போது ராத்திரி அதிகமாக லூஸ் மோஷன் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பால் கூட குடிச்சிட்டேன், அதனால லூஸ் மோஷன் ஆச்சுன்னு சொன்னீங்களே. ஆமா. இதா தௌஹீத காலிஸ்ன்னு கேட்டான் அல்லாஹ். நான் ஆக்கினேன் உங்களை, உங்களுக்கு ஏற்பட்ட லூஸ் மோஷனை பால் தான் கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டீங்களே, எனக்கு சேர்க்க வேண்டிய சிபத்தை பால்த்தை கொண்டு சேர்த்துட்டு இப்ப என்ன தௌஹீத காலிஸ் என்கிறீர்கள்? அல்லாஹ். எது தௌஹீத காலிஸ்? ராத்திரி உங்களை ஓட விட்டு பார்த்தேன், படுக்கைக்கு வந்தீங்க, திரும்ப எழுப்பி விட்டேன் பாத்ரூமுக்கு, அப்புறம் படுத்தீங்க, திரும்ப எழுப்பி விட்டேன். பல தடவை உங்களை ஓட விட்டு நான் சோதித்தேன். ஆனால் நீங்கள் அந்த சோதனையை நான் கொடுத்ததாக சொல்லாமல் ஒரு பாலால் கொடுத்ததாக பேசிட்டீங்க. எங்க தௌஹீத காலிஸ்ன்னு கேட்டானா அல்லாஹ். சூஃபி மகானிடத்தில் அப்படி நடக்கிறான். நம்மை போன்றவங்க அவர் வாழ்க்கையில ஒரு தடவை தான் அப்படி நடந்திருக்குது, நம்ம நிறைய நடந்திருக்கு வாழ்க்கையில. நம்மள்ட்ட காலிசான தௌஹீதையே பார்க்க முடியாது. காலிசான தௌஹீத அல்லாஹ் அவன் நெருக்கம் பெற பெற கூடுதல் ஆக ஆக அவர்கள்ட்ட சின்ன தவறு நடந்தா அல்லாஹ் திருப்தி பண்றதில்லை. ஃபுதைல் இப்னு இயாதை பற்றி படித்த ஒது செய்தாங்க. ஒதுவுல கையை கழுகிறது 3 தடவை சுன்னத். துவக்கத்துல 3 தடவை. ஒரு பாத்திரத்துல கையை முக்கி ஒது செய்யலாம் ஷாஃபி மதுஹப்ல. அதுக்கு முந்தி 3 தடவை கழுகணும். அவங்க 2 தடவை கழுகினாங்க. ஹதீஸ்ல வருது, பெருமானார் இமாம் புகாரி பாடம் வைப்பாங்க, பெருமானார் முகம் கழுகினார்கள் 2 தடவை, 3 தடவை, 1 தடவை. கையை கழுகினாங்க 2 தடவை. ஒரு பாடம் ரசூலுல் யதைன் மர்ரத்தை, ரசூலுல் யதைன் மர்ரத், ரசூலுல் யதைன் ஸலாஸ மர்ரத், எல்லாமே இமாம் புகாரியின் பாடம். ஒவ்வொன்றையும் பாடம் எழுதும் போது 3 தடவை கழுகினாங்க. ஃபரது 3 தடவை, அதை 3 தடவை 2 ஆக்குனாங்க, 1 ஆக்குனாங்கன்னு பாடம். என்ன அனுமதி? ஆனா இங்கே ஃபுதைல் இப்னு இயாத் உது செய்தாங்களாம், 2 தடவை கையை கழுகுனாங்க, 3வது தடவை கழுகல்ல. நஃபிலான கழுகுதல், அது கட்டாயம் இல்லை. ஆரம்பத்துல அன்னைக்கு ராத்திரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்தாங்க. ஃபுதைல் இப்னு இயாத், யா ஃபுதைல் அனஸீத சுன்னதி என்றார். என் சுன்னத்தை மறந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ். என் சுன்னத்தை மறந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. எந்த சுன்னத்தை கேட்கிறாங்க? ஒது செய்வதற்கு முன்பு ஆரம்பமாக 3 தடவை மணிக்கட்டு வரையிலும் இந்த கையை கழுகுவதில் 3 தடவை நான் கழுகி இருக்கிறேன், நீங்கள் 2 தடவை கழுகி 1 தடவை விட்டுட்டீங்களே, என் சுன்னத்தை மறந்து விட்டீர்களா என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா ஃபுதைல் இப்னு இயாத் சொல்வார், அதற்கு பின்னால் இது போன்ற நஃபில்களில் எதையும் நான் விட்டதில்லை என்பார். இங்கே நான் சொல்ல வரும் செய்தி, நமக்கு இந்த மாதிரி சுன்னத்துகளை எல்லாம் விட்டதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுதைல் இப்னு இயாத் கனவுல வந்தமா நமக்கு வர்றதா இருந்தா ஒரு நாளைக்கு 100 தடவை வரணும். ஒரு நாளைக்கு 100 தடவை நபி வரணும். அவ்வளவு சுன்னத்தை விட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஏன் வர்றது இல்லை? ஞாபகம் வையுங்கள், அவன் நெருக்கம் பெறுகிற போதெல்லாம், ரசூலின் தொடர்பில் உச்சம் பெறுகிற போதெல்லாம், என்றோ ஒரு நாள் ஒரு சுன்னத்தை விட்டால் நபி பெருமானாரே வந்து வழிகாட்டுகிறார்கள். என்றோ எப்போதோ ஒரு சுன்னத்து விடப்படும். எப்போதுமே நமக்கு விடப்படுகிறது, பாதைகள் அடைக்கப்படுகிறது. எப்போதோ விட்டாங்க. நெருக்கம் கூட கூட சின்ன தவறு பெருசாயிரும். ஹசனாத்துல் அபராரி செய்யாத்துல் முகர்ரபீன் என்பார். நம்மை போன்ற சாதாரணமாக நற்செயல் செய்யக்கூடியவர்களுக்கு நல்லது என்று கருதப்பட்ட பல விஷயம் அவன் நெருக்கம் பெற்றவர்களுக்கு தவறாக போகிறது. நான் செய்த நன்மை, நான் செய்த பாவம் இல்லை, அவர் செய்த பாவம். அல்லாஹ்வின் அன்பு கிடைக்க கிடைக்க நெருக்கமாக ஆக பல காரியங்களில் கவனம் கூட வேண்டும் என்று சொல்கிறேன். அவர் செய்யறதான செய்யறார், நான் செய்தா என்ன இருக்குது அப்படி பார்க்க கூடாது. அவர் செய்தா அல்லாஹ் கண்டுகிட மாட்டான், நீ செய்தா அல்லாஹ் கண்டுகொள்வான். அவர் செய்தா கண்டிக்க மாட்டான், நீ செய்தால் கண்டிப்பான் அல்லாஹ். ஏன்? அவரை விட நீ அவன் நெருக்கம் பெற்று கொண்டிருக்கிறாய். நான் நெருக்கம் பெற வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் தௌபீக் செய்வானாக. எல்லாத்தையும் ஒரே மாதிரி அல்லாஹ் நடத்துறது இல்லை. நிறைவாக சொல்வேன், 2வது பகுதி, எந்த ஒன்றையும் அவனிடத்தில் மாத்திரமே கேட்க வேண்டும். அவனுக்காகவே எல்லா செயலும் இருக்க வேண்டும். அவனுக்காகவே எல்லா செயல். முதல் விஷயம் மனசுல வைத்துக் கொள்ளுங்கள்,
எந்த ஒன்றையும் அவரிடத்திலேயே கேட்க வேண்டும். என் பெருமான் அதை ஆழமாக சொன்னார்கள். செருப்புவாறு அருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேள். செருப்புவார் அருந்து போனாலும் அல்லாஹ்ட்ட கேள். அல்லாஹ் தைக்க போறான், அல்லாஹ்ட்ட கேள். அது சரியாகிற பாதையை அவன் உனக்கு காட்டி தருவான். ரப்புல் ஆலமீன் மகத்தானவன். இமாம் சாதி ஹரமுக்கு வருகிறார். இமாம் சாதி ஹரம் வருகிறார். வரும்போது பாலைவனத்தின் கடுமையான வெயில், செருப்பு இல்லாம நடக்க முடியாது. இப்போ கட்டிடம் வேற, ஹரமுடைய கட்டிடம். அப்பமெல்லாம் ஹரம் வாசல் வரைக்கும் மண் இருக்கும், நடக்க முடியல. அவ்வளவு கஷ்டத்தில் வருகிறார். செருப்பு அருந்து போச்சு, செருப்பார் அருந்து போச்சு, போட முடியல. செருப்பை தூக்கி கையில வச்சுட்டு நடந்து வருகிறார். கொஞ்சம் மனசுல கொஞ்சம் இறுக்கம் ஏற்படுது. என்ன, அல்லாஹ்வுடைய ஹரம நோக்கி வருகிறோம், எவ்வளவு புனிதமான காரியம், எவ்வளவு தியாகத்தோடு வருகிறோம். ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல செருப்பு அறுத்து போச்சே, எப்படி நடக்கிறது? அந்த பாலைவனத்தினுடைய மணலில் காலை வைக்க முடியல, கஷ்டப்படுறாங்க. அந்த நேரம் ஹரம் உள்ள நுழைய போறாங்க. அங்கிருந்து ஒருவர் வருகிறார். அவருக்கு காலே இல்லாமல் வருகிறார், காலே இல்லை. உடனே சுஜூதுல விழுந்தால் இமாம் சாதி, ரப்பே ரஹ்மானே, எனக்கு செருப்பு காலை இல்லை. அல்லாஹ், அவருக்கு காலை இல்லை ரஹ்மானே, என் மீது நீ அன்புதான் காட்டினாய், என் மீது நீ அன்புதான் காட்டினாய். கிருபை உள்ளவனே, என் வாரும் அருந்து போனது, நீ தான் எனக்கு துணை நிற்க வேண்டும். நம்ம சில நேரங்கள்ல சின்ன சின்ன சலசலப்புகளும் சங்கடங்களும், ஏதாவது லேசா ஏற்படுற கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப பெருசா தெரியுது. ஏன், நம்ம என்ன பண்ணிட்டோம்? நல்லா தானே இருக்கிறோம், நல்லா தானே தொழுகிறோம், நம்ம அல்லாஹ்வுக்காக எவ்வளவு நல்ல சேவை செய்யறோமே. இப்ப ஆலிமா இருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலா நம்ம ஆலிமா இருக்கிறோமே, ராத்திரி எல்லாம் ஓதுனோமே, கஃப் ஓதுனோமே, வாத்தியா ஓதுனோமே, சலவாத்து ஓதுனோமே, நம்ம குடும்பத்திலேயே எப்படி எல்லாம் கஷ்டம் வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே உணர்த்துகிற பாடம், இதை விட கொஞ்சம் கூடுதல் கஷ்டம் வராமல் இத்தோடு அல்லாஹ் நிறுத்தினானே, நன்றி செலுத்துவாயா. ரப்பே, என் செருப்பு வார் அருந்து போச்சு அல்லாஹ், நான் கஷ்டப்படுகிறேன் என்று நினைத்தேன். இல்லை, என் வாரை நீ சரி செய்து தர வேண்டும். அங்கே கால் இல்லை ரஹ்மானே, காலை கொடுத்தாயே என்கிறார். அதனால பெருமானார் சொன்னாங்கல்ல, கஷ்டத்துல உன்னை விட மேல உள்ளவங்களை பார்த்தா அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்துவார். கஷ்டத்துல மேல உள்ளவங்களை பார்க்கணும். நம்ம கஷ்டத்துல கீழே உள்ளவங்களை பார்த்துட்டதுனால நம்ம கஷ்டம் நமக்கு பெருசா தெரியும். ஷாக்கிராக இருக்கணுமா இல்லையா? எனவே இரண்டாவது விஷயம் அவன்தான் கேட்கணும். ஒரு செய்தி சொல்லி நான் முடிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஹிலாஃபத் இருக்கு. சங்கை மிக்க 3 ஆலிம்கள் இங்கே ஹிலாஃபத் பெறுகிறார்கள். நீங்க எல்லாரும் துஆ செய்ய. இதான் முதல் ஹிலாஃபத், முதல் கலீஃபாக்கள் 3 பேருக்கு இங்கே நாம் ஹிலாஃபத் கொடுக்கிறோம். 3ம் மிகப்பெரிய ஆலிம்கள், சமுதாயத்தினுடைய உயர்ந்த பணிகளில். இங்கே நூற்றுக்கணக்கான ஆலிம்கள் பையத்தாயிருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான ஆலிம்கள் எல்லாம் இருந்தாலும் ஒரு 3 பேருக்கு ஆரம்பமாக ஹிலாஃபத்தை கொடுத்தால் அது இன்னும் அடுத்த தலைமுறைகள் உருவாக வகை செய்யும் என்பதற்காக இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சிறப்பான நிகழ்வு நடக்கும். உங்கள் கவனத்தில் 2வது விஷயமாக நீங்கள் எடுங்கள். நம்முடைய நிலைகளில் எல்லாவற்றையும் அல்லாஹ்ட்டையே கேட்டு பழகுங்க. என்ன வந்தாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க. புள்ள படிக்கல, அல்லாஹ் என் புள்ள படிக்கல, நல்லா படிக்க வை, அப்படி போங்க. மனைவி சோமில்ல, வயிறு வலிக்குது, அல்லாஹ் மனைவி வயிறு வலிக்குதுங்கிறாங்க, என்னன்னு பார்த்து அதை சரி செய்து விடுப்பான்னு சொல்லுங்க. அவன் சரி செய்கிற வாசலை உன் கண்ணில் காட்டுவான். அன்னை சுபைதா காத்தூன் உம்மு ஜாஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா, அம்மா பெரியவங்க, மாமன்னர் ஹாரூன் ரஷீதுடைய மனைவி. அம்மா கொஞ்சம் விசாலமானவங்க, தாய்மார்கள் நிறைய இருக்கிறாங்க. கை நீளம் அம்மாவுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மனைவியர்கள்ல உங்களுக்கு பின்னால முதல்ல வஃபாத் ஆகிறது யாரு என்று சொன்ன போது, எனக்கு பின்னால் மௌத்தாகிற என் மனைவியில் முதல் மனைவி யார் என்று சொன்ன போது, அத்துவலுக்குன்ன எதா, உங்களிலெல்லாம் கை நீளமான பெண்மணி நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் கையை நாங்க அளந்து பார்த்தோம். பெருமானார் வஃபாத் ஆன போது கை நீளமான பெண்மணி ஒரு ஆள் இருந்துட்டாங்க. அவங்கள நாங்க மனசுல வச்சுக்கிட்டோம், அம்மா தான் முதல்ல போவாங்கன்ட்டு. அவங்க முதல்ல போகல, வேற ஒரு பெண்ணு போனாங்க. நான் இங்கே பேரையெல்லாம் சொல்லல, ஏன்னா குறையாயிடக்கூடாது, உயர்ந்தவங்க பரிசுத்தமானவங்க. இன்னொரு பெண் போனாங்க, அவங்க முதல்ல போயிட்டாங்களே, இவங்க போகலையே. அதுக்கு பின்னால்தான் தெரிஞ்சிச்சு, அத்துவலுக்குன்ன எதா, உங்களிலெல்லாம் கை நீளமானவர்கள் என்று என் பெருமான் சொன்னது நோக்கம். அவர்கள் விசாலமான
கை உடையவர்கள், கொடுக்கும் தன்மை உடையவர்கள். அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு 12,000 திர்ஹத்தை அனுப்பி வைக்கிறாங்க. உமரை ஃபாரூக் பாயில விரிக்கிறாங்க, அதுல தட்டுறாங்க. தட்டி சொன்னாங்க, அந்த அம்மாவுக்கு 500 கொடுமா, இந்த அம்மாவுக்கு 300 கொடு, இந்த அம்மாவுக்கு 200 கொடு. மொத்தத்தையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பின்னால கேட்கிறாங்க, என்னம்மா கொஞ்சம் உட்கார். கையை தூக்குனாங்களாம். அல்லாஹும்மா லா யுதுருக்குனி அதா உமர் பாத ஆமி ஹாதா, கிருபை உள்ள ரப்பே, எங்கள் மீது அன்பு வைத்து இரக்கம் வைத்த நபியின் மனைவிங்கிறதுக்காக உமர் இப்னுல் கத்தாப் 12,000 திர்ஹத்தை அனுப்பி வச்சுட்டாங்க. அடுத்த வருஷம் அந்த திர்ஹத்தை பெற வாய்ப்பு இல்லாமல் என்னை ஆக்குவாயாக. அந்த வருஷம் அவங்களுடைய கிஃப்ட் வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தி வஃபாத் ஆயிட்டான். உலகத்தின் ஆசை இல்லை, அல்லாஹ்வை தவிர்த்து யார்த்தையும் கேட்டதில்லை. கிடைத்த போது கூட எங்கள் மீது ஏதோ பச்சாதாபப்பட்டு தருகிறார்களோ, வேண்டாம் ரஹ்மானே. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அவனிடத்தில் கேட்டு பழகிவிட்டால் ரொம்ப நிம்மதியா இருக்கலாம். அல்லாஹ்ட்ட கேட்கிற வாசலை மட்டும் அடைச்சிடாதீங்க. எல்லாத்தையும் கேளுங்க, வியாபாரத்தை கேளுங்க, அல்லாஹ்ட்ட இல்ம கேளுங்க, இபாதத்தை கேளுங்க. நடக்க முடியல, கால் வலிக்குது, ரப்பே நடக்க முடியல அல்லாஹ். நேத்தெல்லாம் எனக்கு கொஞ்சம் உடல்நல கொஞ்சம் குறைவுதான். யார்ட்டையும் சொல்லல, வீட்டுல கூட சொன்னா யோசிப்பாங்க அனுப்புறதுக்கு. அல்லாஹ்ட்ட சொன்ன ஒரு பெரிய விஷயமா, உன் அடியார்கள் வருகிறார்கள், உன்னை அவர்கள் இதயத்தில் கொண்டு நிறுத்துவதற்கு இந்த விஷயமா, வேற எந்த நோக்கம் இல்லை. உன் நினைவுடையவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தால் இந்த மண்ணே பாதுகாக்கப்படும். அல்லாஹ்வின் நினைவுடையவர்கள் உருவாக்கல. ரப்பே புறப்பட்டு போகணும். நம்ம நண்பர் ஒரு டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட மட்டும் போய் கேட்டேன். அது சொன்னார், பரவாயில்ல அதில் டேப்லெட்லாம் போட்டுக்கங்க, ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுங்கன்னார். டாக்டர் இன்னைக்கு நைட்டு பயணம்னு. டாக்டர் அவர் சிரிச்சுட்டு சொன்னார், சரி பரவாயில்ல அதற்கு நான் போக வேண்டாம்லாம் சொல்லலை, கொஞ்சம் பக்குவமா. நான் வந்துட்டேன். அதுக்கு பின்னால் என் பொண்ணு போயிருக்கா. பாப்பா வீட்டில் இருக்காரா, இல்லை போயிட்டாளா, சரி அப்போ போயிட்டாங்களா, சரி. அவர் நம்ம நண்பர். நான் இங்கே சொல்ல வருகிற செய்தி, அல்லாஹ்ட்ட கேட்ட, ரப்பே போகணும், நீ ஏற்பாடு செய்திருக்கிறாய், அறிவிப்பு செய்யப்பட்டது, மக்கள் வருகிறார்கள், புனிதமான மஜ்லிஸ், 1000 இதயங்கள் உன் நினைவை கொண்டு உயிர் பெற்று போக வேண்டும். நம்ம அங்க போகணும். அல்ஹம்துலில்லாஹ் புறப்பட்டோம், வந்தோம். எந்த ஒரு சோர்வும் உடம்புல இதுவரைக்கும் இல்லை. காலையிலிருந்து பல மஜ்லிஸ்ல பேசிட்டு இருக்கோம். இது மிகைப்புலாம் இல்ல, எனக்கு என்ன பெருமை, என் ரப்பின் பெருமை கேட்கிற நிலையை நமக்கு நசீபாக்குவானாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு நசீபாக்குவானாக, அவனுக்காகவே வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக, அவனுக்காகவே எல்லாம் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. யாருக்கு எதை கொடுத்தாலும் அவங்க திருப்தி கட்டாயம் அடைவாங்க. அது அல்லாஹ்வுக்காக என்கிற எண்ணத்தில் கொடுக்க தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வுக்காக இந்த எண்ணத்தில் என்னிடத்திலிருந்து எல்லா செயல்களும் வெளியாகி புறப்பட்டு நடைமுறையாக தௌஃபீக் செய்வான். ஆமீன். சங்கமிக்க வடகரை பெரிய பள்ளிவாசல் தெரியுமா? ஏடாபானா பள்ளிவாசல் தெரியுமா? சாமுலமி ஹதரத் வடகரை தமிழகத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகளில், வெளிநாடுகளில் மார்க்க சேவை ஆற்றி அல்லாஹ்வின் பேரன்பில் இருப்பவர்கள் நீண்ட காலம் நம்முடைய மையத்தில் இருக்கிறாங்க. மாத்திரமல்ல, ஒரு செயலோடு தொழில் எப்படி நடக்கணும் என்பதில் ஒரு பெரிய முன்மாதிரி அமல்களை ஹயாத்தாக்கிறார். அந்த எல்லாரும் தௌஃபீக் செய்வாங்க. இன்னைக்கு 100கணக்கான பையத் ஆயிருக்கீங்க, இன்ஷாஅல்லாஹ் அமல் ஹயாத்தாக்கலாம் இல்லையா? அமல் ஹயாத்தாக்கு பையத்தாய்க்கு அப்படி இருக்கிறது அல்ல, அதற்கு அமல் ஹயாத்தாக்குறாங்க. அல்லாஹ் அறிவித்தான் அவங்களுக்கு கிலாஃபத் கொடுத்தாங்க. இப்போது அவர்கள் பாக்கியமான இந்த கிலாஃபத்தை எங்கள் சர்தார் அல்லாமா அஹ்மது கபீர் ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்களுக்கு இது போன்ற தலைப்பாதை ஒன்றை கொடுத்து கிலாஃபத்தை தந்தார்கள். ஹஜ்ரத்தினுடைய அதே வழியில் ஏற்று இந்த கிலாஃபத் ஹஜ்ரத் அவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம். எல்லோரும் தக்பீர் சொல்லணும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். தொடர்ந்து ஹயாத் வரைக்கும் இந்த ஹிக்மத்தை செய்ய தௌஃபீக் செய்வார். ஆமீன். இரண்டாவது இங்கே நம்முடைய கம்பம், கம்பத்தினுடைய பள்ளிவாசல் அசீசியா மஸ்ஜிதினுடைய இமாம் நீண்ட காலமாக அதோடு வயத்தானதிலிருந்து அமல் விடாமல்
ஒரு தொடர்ச்சியான நிலை, அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்வதுங்கிற ஒரு ஆசை, பேரின்பமான நிலை. நம்ம போயிட்டோம்னு அவங்க ஒரு பெரிய வியாபாரியும் கூட வியாபாரத்தை தான் விட்டுருவாங்க. ஒரே சபர். இப்ப நான் சமீபத்தில் 2 நாளும் ஜெயோடு இருப்பதுதான் என் நோக்கம் என்று எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே இருந்து அல்லாஹ் தான் ஏற்றிடும். அது ஒரு இஹ்லாஸோடு அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த மஜ்லிஸில் கிலாபத்து கொடுக்கணும்னு அல்லாஹ் கேட்டோம். அல்லாஹ் காட்டியவர்கள் தான் இந்த 3 பேர்களும். இரண்டாவது சண்டை மிக்க எங்களுடைய சித்திரத் அவர்களுக்கு எங்களுடைய சர்க்கார் எப்படி அனுப்பினார்களோ எங்களை அப்படியே அதை கொண்டு நான் அவர்களை கிலாபத்தை கொண்டு சங்கைப்படுத்துகிறோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். மூன்றாவது சங்கை மிக்க சமூகத்தின் மகத்தான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் திருப்பூர் பெரிய பள்ளிவாசலுடைய இமாம் சங்கை மிக்க நமது சல்மான் பாரத் அவர்கள். திருப்பூருடைய பெரிய பள்ளியில் நீண்ட காலம் நாம் அங்கே போகிற போதெல்லாம் பயான் செய்வது. அதற்கு அவங்க பையத்தான பின்னால் அமல்களிலே ஊக்கமானது மாத்திரமல்ல, நாம் போகிற போதெல்லாம் அதை புதுப்பித்துக் கொள்வார்கள். தவச்சு செய்யணும்னு உட்கார்ந்துருவாங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னால் இருப்பாங்க. அவங்க என்ன பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய சேகத்தை போய் நான் தவச்சு கேட்டேன். ரூபா கூட்டிட்டு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் என்ன பார்த்துருந்தாங்க. அவங்க கல்பைய கல்புக்கு நேரம் வச்சாங்க. கல்பு திக்கிரி மாச ஹயாத்தாச்சு சர்க்கார். அதே மாதிரி அதற்கு தவச்சு வந்து உட்காருவாங்க. அப்படி ஒரு ஆர்வத்தை அதிகப்படுத்தி அமலிலே முழுமையாகி கொண்டவர்கள் அதற்கு சல்மான் பாரதி அதற்கு அவர்களுக்கும் எங்களுடைய சர்க்கார் அல்லாமா அஹ்மது கபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ரத் யோசேஃபுடைய மன்னரையை அல்லாஹ் சொர்க்கமுகாக அவங்க எப்படி எங்களுக்கு கிலாபத்தை தந்தார்களோ அப்படி ஹஜ்ரத் அவர்களுக்கு நாம் கிலாபத்தை நசீபாக்குகிறோம். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து இந்த ஹிதமத்தில் அவர்களை நிறைவேற செய்வார். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈர்ப்பெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தவர் புரிவானாக. ஹயாத்துவரையும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுவையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கண்குளிர்ச்சியான வாழ்க்கையை தருவானாக. பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. எந்த ஒரு முசீபத்து நமக்கும் நமது குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் வந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருடைய சூழ்ச்சிக்கோ படி சொற்களுக்கோ இழி சொற்களுக்கோ பதுவாவுக்கு ஆளாகி விடாமல் உயிரினும் வேளாண் கண்மனை காக்கும் நபியே சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ரொம்ப எல்லோருக்கும் நன்றி சொல்கிறோம். ஹஜ்ஜில் இருந்து துவங்கிய இந்த இஸ்திமா ரொம்ப நிரப்பமாக அல்லாஹ்வுடைய கருணை இங்கே உள்பள்ளி வெளிப்பள்ளி எல்லாம் நிரப்பி நீங்கள் உங்களை இங்கே கொண்டு கொடுத்ததில் அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவரிடத்தில் நீங்கள் கேட்டால் அவர் கொடுக்க காத்திருக்கிறார். இது போன்ற நல்ல சபைகள் எங்கு நடந்தாலும் நீங்கள் முழுக்க உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த இஸ்திமா இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே நடைபெறுகிறது. நிர்வாகத்திற்கு பொருள் பெரிய பறக்கத் செய்வார். அந்த நிர்வாகத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், இதற்கு பொறுப்பாளர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஒரு இஸ்திமாவுக்காக இங்கே கிடைத்த வாய்ப்பை இந்த பள்ளியில் இமாம் உட்பட நம்முடைய மரியாதைக்குரிய உலமாக்கள், குறிப்பாக மௌலானா சபீர் ஆலி ஹாபிஸ் அவர்கள், இந்த நாள் நம்முடைய பெயர், இவர்களெல்லாம் மிகுந்த அக்கறை இங்கே உள்ள உலமா சபையின் பெருமக்கள் எல்லோருடைய ஆர்வம் தான் இங்கே ஒரு இஸ்திமா குறுகிய நாளில் ஏற்பாடு செய்யப்பட்டு ரொம்ப விசேஷமாக அல்லாஹ் நடத்தி கொண்டார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஸ்திமா எப்போது நீங்க கேட்டு கேட்கலாம். எல்லாரும் சேர்ந்து அடுத்த ஆண்டு மிக சிறப்பாக இன்ஷா அல்லாஹ் நடத்துவோம். இந்த மஜ்லிஸை கொண்டு இந்த ஊருக்கே பாதுகாப்பு. இங்கிருந்து போற ஒவ்வொருவர்களும் அவங்க ஊரின் பாதுகாவலர்களால் ஆக்கப்படுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.